ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். லாஸ்ட் எபிசோடில் ஹம்சா எய்மனை கூப்பிட்டுருந்தான்ல, இன்றைக்கி அந்த சீன்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஹம்சாவை மீட் பண்ணுறதுக்கு எய்மனும் வந்துடுறா. ஹம்சாவுக்கு பக்கத்துலேயும் சேர் இருக்குது, ஆப்போசிட்லேயும் சேர் இருக்குது. முன்னாடி உட்கார சொல்லி ஹம்சா சொல்கிறான். ஆனால் எய்மன் வந்து பக்கத்தில் உட்கார்றா. நீ கூப்பிட்டு நான் வராமல் எப்படி இருப்பேன்? இந்த நாளுக்காக நான் எவ்வளோ நாளாக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன்னு உனக்கு தெரியாதுன்ற மாதிரி அவள் சொல்லிகிட்ருக்கா. நீ தப்பாக புரிஞ்சிட்ருக்க அப்படின்ற மாதிரி அவன் சொல்கிறான். அதான் இப்போ எல்லாம் எனக்கு தெரிஞ்சிருச்சு, நானும் உன்னை லவ் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறா. நீ அப்படி நினைக்கிற அளவுக்கு நான் நடந்திருந்தா என்னை மன்னிச்சிக்கோ, எனக்கு அப்படி ஒரு ஃபீலிங்ஸே கிடையாதுன்ற மாதிரி அவன் சொல்கிறான். நீ என்ன ஜோக் பண்ணிகிட்ருக்கேன்ற மாதிரி அவள் கேட்குறா. நான் சீரியஸாக தான் சொல்கிறேன், நான் உனக்கு டியூஷன் எடுக்கிறதுக்கு மட்டும்தான் வரேன், மற்றபடி எதுக்காகவும் வரலன்ற மாதிரி சொல்கிறான். அப்போ அந்த கவிதை அப்படின்ற மாதிரி அவள் கேட்குறா. அந்த கவிதை உனக்கானது கிடையாது, வேற ஒருத்தவங்களுக்காக எழுதுனது அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அப்படி அந்த பொண்ணுக்கிட்ட உனக்கு என்ன பிடிச்சதுன்ற மாதிரி கேட்குறா. நான் முன்னாடி லவ் பண்ணேன், இப்போவும் லவ் பண்ணிகிட்ருக்கேன், அந்த பொண்ணு இப்போ எனக்கான பொண்ணு கிடையாது, இனிமேல் நான் உனக்கு டியூஷன் எடுக்க வர்றது சரி வராதுன்ற மாதிரி சொல்கிறான். எய்மன் எதுவுமே பேசாமல் எந்திரிச்சு போயிடுறா. ஹபீபை கூப்பிட்டு வச்சு தான் எல்லா விஷயத்தையும் கேட்டுட்ருக்காங்க. பாட்டி எப்பவும் போல் ஹபீபை திட்டிகிட்டு இருக்காங்க. ஒன்று நான் தான் வளர்த்துனான்ட்டு எனக்கே டவுட்டாக இருக்குன்ட்டு அது இதுன்னு திட்டிகிட்டே இருக்காங்க. ஹபீப், நான் என்ன தான் பண்ணேன், எதுக்காக என்ன இப்படி திட்டிகிட்டு இருக்கீங்கன்ற மாதிரி கேட்குறாரு. ஆயிஷாவுக்கு டிவோர்ஸ் கொடுத்துருவேன்னு மிரட்டினியா? உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் நீ இப்படி பேசியிருப்ப? ஒரு டைம் கல்யாணம் ஆகிடுச்சுன்னா அவ்வளோதான், டிவோர்ஸை பற்றி இங்கே யாரும் பேசவே கூடாது. நீ செகண்ட் மேரேஜ் பண்ணதுலேருந்து தான் இவ்வளோ பிரச்சனை இந்த வீட்டில் நடந்துக்கிட்டே இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் எப்போ பாரு என்னை மட்டும்தான் திட்டிகிட்டே இருப்பீங்க, ஆயிஷா அவள் பொண்ணு கூட சேர்ந்துக்கிட்டு எதோ பண்ணிகிட்ருக்கா, அதை பற்றிலாம் நீங்கள் கேட்க மாட்டீங்களன்ற மாதிரி அவர் கேட்குறாரு. ஆனி ஆயிஷாவோட பொண்ணு மட்டும் கிடையாது, உங்களோட பொண்ணு தானே அப்படின்ற மாதிரி சமீனா கேட்குறாங்க. அவள் உங்களோட மருமக, ஃபக்கீர் கூட சேர்ந்துக்கிட்டு எதோ பண்ணிகிட்ருக்கான்ற மாதிரி சொல்கிறாரு. அப்போது நீங்கள் பண்ணதுக்கு என்ன தண்டனை கொடுக்கலான்ற மாதிரி சமீனா கேட்குறாங்க. நான் என்ன பண்ணேன்ற மாதிரி அவர் கேட்குறாரு. அக்கௌண்ட்ஸ் ரிப்போர்ட்டில் 10 லட்சம் டிஃப்ரென்ஸ் ஆகுது, 10 லட்சம் டெபாசிட் பண்ணதுக்கான ஸ்லிப்பு என் கையில் இருக்குது, அது உங்கள் பாக்கெட்லேருந்து எடுத்ததுன்ற மாதிரி ஃபக்கீர் சொல்கிறான். ஹபீபும் அதை வாங்கி பார்க்குறாரு. பார்த்த உடனே அதை தூக்கி போட்டுறாரு. வேணும்னே நான் செய்யாத விஷயத்துக்கு என்ன ப்ளேம் பண்ணுறீங்க எல்லாருன்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. ப்ரூஃப் தான் உங்கள் முன்னாடியே இருக்குன்ற மாதிரி ஃபக்கீர் சொல்கிறான். ஓ, எனக்கு நல்லா புரிஞ்சு போச்சு, ஜகீரனை இடத்த பிடிக்கிறதுக்காக எல்லாரும் முன்னாடி நீ இப்படி பண்ணிகிட்ருக்குற, இதுக்கெல்லாம் நீ தான் காரணன்ற மாதிரி ஹபீப் சொல்கிறாரு. நான் எதுக்காக எங்கள் அப்பா இடத்த பிடிக்கணும்? ஸ்டார்டிங்கில் இருந்து அது என்னோட இதுதான், நீங்கள் தான் அப்பாவோட இடத்த பிடிக்கிறதுக்காக பிஸ்னஸ் திருடணும்னு நினச்சிருக்கீங்கன்ற மாதிரி ஃபக்கீர் சொல்கிறான். இங்கே நடக்கிறதெல்லாம் பார்த்த உடனே சாய்க்காவுக்கு டவுட் வந்துடுது. அவங்க வீட்டுக்காரை பார்க்குறா. அவங்க வீட்டுக்கார் ரொம்ப திமிராக ஒரு மாதிரி தான் உட்காந்துருக்காரு. கண்டுபிடிச்சிட்டா இவர் தான் இந்த வேலையை பண்ணதுன்ட்டு. அவர் யார்கிட்டையும் சொல்லிட வேணான்ற மாதிரி சொல்கிறாரு. அப்படியே நான் டெபாசிட் பண்ணியிருந்தாலும் அந்த ஸ்லிப்பை என் பாக்கெட்லேயே வச்சுட்டு தெரியுது, நான் என்ன பைத்தியக்காரன் அப்படின்ற மாதிரி ஹபீப் கேட்குறாரு. உங்கள் ட்ரெஸ்ஸை வாஷ் பண்ணும்போது உங்கள் பாக்கெட்லேருந்து நான் தான் எடுத்தேன்ற மாதிரி ஆனி சொல்கிறா. எனக்கு நல்லாவே தெரியும் நீ இப்படி தான் சொல்லுவேன்ட்டு, ஏன்னா நீ அவங்க பக்கம் தானேன்ற மாதிரி ஹபீப் சொல்கிறாரு. இந்த விஷயத்தில் நான் ஆனியை தான் நம்புகிறேன், ஆனி எப்போவுமே போய் சொல்ல மாட்டான்ற மாதிரி பாட்டி சொல்கிறாங்க. உங்கள் பேத்தி போய் சொல்ல மாட்டா, ஆனால் உங்கள் பையன் போய் சொல்லுவானா? இந்த கம்பெனிக்காக நான் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பேன், அப்படி நான் திருடி பொழைக்கிறவனா இருந்திருந்தால் இந்நேரம் பெரிய பங்களாவோ ஒரு காரோ வாங்கியிருக்க மாட்டேனான்ற மாதிரி ஹபீப் கேட்குறாரு. உங்கள் அண்ணா இருந்தப்போ பண்ண முடியாதது தான் இப்போ பண்ணிகிட்ருக்கீங்க, இது நாள் வரைக்கும் இன்னும் என்னென்ன நடந்திருக்கோ தெரியலன்ற மாதிரி சமீனா சொல்கிறாங்க. இன்னும் என் வீட்டுக்காரை பற்றி நீங்கள் என்னென்ன சொல்லணுமோ சொல்லுங்கள், அவர் சைலண்ட்டாக கேட்டுட்ருப்பாருன்ற மாதிரி ரெகுலராக சொல்லிட்டு இருக்காங்க. இது எங்களோட ஃபேமிலி விஷயம், நீ இதில் தலையிடாதுன்ற மாதிரி சமீனா சொல்கிறாங்க. எது நான் தலையிடக்கூடாதா? நான் ஹபீபோட ஒய்ஃப், நான் ஏன் தலையிடக்கூடாதுன்ற மாதிரி ரெகுலா கேட்குறா. நீ ஹபீபோட ஒய்ஃபா? அவர் திருடினதையே நீ மறைச்சிருக்குன்ற மாதிரி சமீனா சொல்கிறாங்க. நான் திருடினதாகவே இருக்கட்டும், டேக்ஸ் ஃபைல் பண்ணுறதுக்கான டாக்குமெண்ட்ஸ் எங்கே? அதை ஃபக்கீர் தான் ஆனி மூலிமா என் ரூம்லேருந்து திருடிட்டு போயிருக்கான், அந்த டாக்குமெண்ட் எங்கன்ற மாதிரி ஹபீப் கேட்குறாரு. ஆனியும் அந்த டாக்குமெண்ட்டை திருடல, என்கிட்டயே அந்த டாக்குமெண்ட் இல்லை, நாங்கள் திருடவே கிடையாதுன்ற மாதிரி ஃபக்கீர் சொல்லிட்டு இருக்கான். 2 பேத்துக்கிட்டையுமே அந்த டாக்குமெண்ட் இல்லைன்னா யார்கிட்ட தான் இருக்குன்ற மாதிரி பாட்டி கேட்குறாங்க. இங்கே இந்த பிரச்சனைலாம் நடந்துட்டு இருக்கும்போதே சாய்க்கா உள்ளே போய் அந்த டாக்குமெண்ட்டை எடுத்துகிட்டு வந்துடுறா. இங்கே தான் இருக்குது அந்த டாக்குமெண்ட்ற மாதிரி சொல்கிறா. வீட்டில் இருக்க எல்லாருக்கும் ஒரே ஷாக்கிங்காக இருக்குது. இந்த டாக்குமெண்ட் எங்கேருந்து கிடச்சிதுன்ற மாதிரி ஹபீப் கேட்குறாரு. உங்கள் எல்லாருக்கும் உண்மையை சொல்கிறேன்ட்டு வீட்டில் வேலை செய்கிறவங்கள கூப்பிட்றா சாய்க்கா. சொல்லாம்னா இந்த டாக்குமெண்ட் உனக்கு எங்கேருந்து கிடச்சிதுன்ற மாதிரி கேட்குறாங்க. ஆயிஷா ஹபீப் ரூமை க்ளீன் பண்ண சொல்லியிருந்தாங்க, அந்த ரூமில் தான் இந்த டாக்குமெண்ட் கிடச்சிதுன்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. இதையும் நீங்கள் தான் திருடிருக்கீங்களா? அவங்களாம் என்ன பண்ணுறதுனே தெரியலன்ற மாதிரி சமீனா சொல்கிறாங்க. எங்கள் ரூமில் இந்த டாக்குமெண்ட் கிடையவே கிடையாது, நான் நல்லா செக் பண்ணியிருந்தேன், வேணும்னே எங்கள் மேலே பழிய போடுறதுக்கு யாரோ இப்படி பண்ண சொல்லியிருக்காங்கன்ற மாதிரி ரெகுலா சொல்கிறா. வாயை மூடு, நீ எதுக்காக இந்த வீட்டுக்கு வந்திருக்க? உன்னோட நோக்கம் தான் என்ன? எங்கள் அம்மா எவ்வளவோ உடம்புக்கு முடியாமல் இருக்காங்க, அட்லீஸ்ட் எங்கள் அம்மாவாச்சும் பார்த்துக்கின்ற மாதிரி சாய்க்கா சொல்கிறா. நான் எடுக்கவே கிடையாது, என்கிட்ட கொடுன்ற மாதிரி ஹபீப் கேட்குறாரு. சாய்க்கா அவங்க அம்மாவை பார்த்து இந்த டாக்குமெண்ட் இனிமேல் உங்ககிட்டே இருக்கட்டும், வேறு யார்கிட்டையும் தர வேணான்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. இங்கே நடக்கிறதெல்லாம் பார்த்தா அவங்க அம்மாவுக்கு மயக்கமே வந்துடுது. அப்போதைக்கு ஹபீப் அவங்க அம்மா பக்கத்தில் வராரு. சாய்க்கா அவரை தள்ளியே விட்டுறா. ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு அங்கேருந்து போயிடுறாரு ஹபீப். எல்லாமே ஃபராஸ் தான் பண்ணியிருக்காரு, ஆனால் எல்லா பழியும் ஹபீப் மேலே விழுந்திருக்கு. ஹபீப் ரஹீலாவை தான் கேட்குறாரு.
அன்றைக்கி தான் நம்ம தேடி பார்த்தோமே, இப்போ எங்கேருந்து கிடச்சதுன்ற மாதிரி கேட்குறாரு. நம்ம 2 பேரும் தானே தேடணும். அந்த டாக்குமெண்ட் அப்போவே நம்மக்கிட்ட இல்லைன்ட்டு போயிட்டு ட்ராவெல்லாம் செக் பண்ணி பார்க்குறாங்க. எல்லா பொருளும் ரஹீலா எப்படி வச்சாலும் அதே மாதிரியே தான் இருக்குது. இங்கே பாருங்கள், எல்லா பொருளும் நான் வச்ச மாதிரியே தான் இருக்குது. யாராவது வந்து இங்கே இருக்க டாக்குமெண்ட்டை எடுத்துகிட்டு நான் எப்படி பொருள் வச்சனோ அதே மாதிரியே வச்சுட்டு போயிடுவாங்களா? இதெல்லாம் அவங்க போகிற நாடகம் அப்படின்ற மாதிரி அவள் சொல்லிட்டு இருக்கா. சாய்க்கா எதுக்காக எல்லாத்துக்கும் முன்னாடி இப்படி போய் சொல்லணுன்ற மாதிரி கேட்குறாரு. எல்லாரும் உங்களுக்கு அகெயின்ஸ்டாக இருக்காங்க, அவங்க உங்களை வச்சு விளையாண்டுட்டு இருக்காங்க, உனக்கு தான் புரிய மாட்டேங்குதுன்ற மாதிரி அவள் சொல்கிறா. எனக்கு புரிஞ்சு போச்சு, இது எல்லாத்துக்கும் காரணம் சமீனா தான். சமீனாவை தான் சாய்க்காவை இப்படி சொல்லியிருப்பாங்கன்ற மாதிரி அவர் சொல்லிட்டு இருக்காரு. கண்டிப்பாக இப்படி தான் நடந்திருக்கோம். நீங்கள் தான் எல்லார் மேலேயும் அக்கறைப்பட்டுட்ருக்கீங்க, ஆனால் உங்களுக்கு யாரும் சப்போர்ட்டிவாக இல்லை அப்படின்ற மாதிரி ரஹீலா சொல்லிட்டு இருக்கா. பாட்டி ரூமில் இருக்க கபோர்ட்லேயே சாய்க்கா எல்லா ஃபைல்ஸையும் அங்கே வச்சிட்றா. இந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் இனிமேல் உங்கள் பொறுப்பு, யாரும் எடுக்காமல் பார்த்துக்கோன்ற மாதிரி சொல்கிறா. பாட்டி ரொம்ப மன வருத்தத்தில் தான் இருக்காங்க. ஜஹீர் என்னன்னு நினச்சி இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எழுதினானோ தெரியல. இந்த டாக்குமெண்ட்னால இவ்வளோ பிரச்சனை வீட்டில் நடந்துட்டுருக்கு. ஒரு சின்ன ஷீட்டுக்காகவா இந்த 2 பசங்களும் இப்படி அடிச்சுக்கிறாங்க? எனக்கு இதெல்லாம் பார்க்க ரொம்ப கஷ்டமாக இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்காக தான் அடிச்சிட்ருக்காங்க, என்ன பண்ணுறதுன்ற மாதிரி சாய்க்கா கேட்குறா. ஃபஸ்ட்டு நீ வாய மூடு, உன்னால தான் இவ்வளோ பிரச்சனையும். நீ எல்லார் முன்னாடியும் ஹபீபு சொல்லிட்டேன், இதெல்லாமா நான் பார்க்கணும்? என் கண்ணு முன்னாடி எல்லாரும் அடிச்சுக்கிறத நான் இறந்து போகிற வரைக்கும் நீ வெயிட் பண்ணியிருக்கக்கூடாதா? ஏன் இப்படி பண்ண அப்படின்ற மாதிரி அவங்க அம்மா கேட்குறாங்க. சாய்க்கா அப்படிலாம் சொல்லாதீங்க, நீங்கள் ரெஸ்ட் எடுங்க, எதையும் கண்டுக்காதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லி சமாதானப்படுத்திட்டு இருக்கா. ஃபக்கீர் ஹபீப் மேலே ரொம்ப கோவமாக தான் இருக்கான். இன்னும் என்னென்னலாம் பண்ணியிருக்காரோ தெரியல, எல்லாத்தையும் சீக்கிரம் கண்டுபிடிக்கணுன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். நீ இப்போ ரொம்ப கோவமாக இருக்க, இப்போ எடுக்கிற முடிவு எதுவும் சரி வராதுன்ற மாதிரி ஆனி சொல்கிறா. அதான் அவர் என்னென்ன பண்ணியிருக்காருன்னு கிளியராக தெரியுது, அப்புறம் என்ன அப்படின்ற மாதிரி அவன் கேட்குறான். எனக்கு என்னமோ அவர் பணத்தை திருடின மாதிரி தெரியலன்ற மாதிரி ஆனி சொல்கிறா. நீ தானே அவர் பாக்கெட்லேருந்து அந்த ஸ்லிப் எடுத்தது, இப்போ நீயே இல்லைன்னு சொல்கிற அப்படின்ற மாதிரி ஃபக்கீர் கேட்குறான். நான் தான் அப்பா பாக்கெட்லேருந்து அந்த ஸ்லிப்பை எடுத்தேன், ஆனால் அது அப்பாவு தான் இல்லாமல் கூட இருக்கலாம்ல. எனக்கு ஏதோ சந்தேகமாக இருக்குது. எல்லாரும் அவரை குத்தம் சொன்னப்போ அப்பா ரொம்ப கஷ்டப்பட்டார், அவரோட முகத்தை பார்க்கும்போது அவர் எடுத்த மாதிரி தெரியலன்ற மாதிரி ஆனி சொல்கிறா. ஆமாம், எல்லாரும் முன்னாடி உண்மை தெரிஞ்சிருச்சுன்னு கவலையாக தான் இருப்பாங்கன்ற மாதிரி ஃபக்கீர் சொல்கிறான். இல்லை, எங்கள் அப்பாவை பற்றி எனக்கு தெரியும், அவர் மேலே தப்பு இருந்தால் கண்டிப்பாக ஒத்துப்பார். 10 லட்சம் எடுத்திருக்கீங்கன்னு சொல்லும்போது அவர் எடுத்திருந்தா ஆமாம் நான் தான் எடுத்தேன், அது என்னோடய ரைட்ஸ், நான் எடுப்பேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருப்பார். ஆனால் அவர் அப்படி சொல்ல கிடையாது, இது அப்பா பண்ணியிருக்க வாய்ப்பே இல்லைன்ற மாதிரி ஆனி சொல்கிறா. அப்போ யார் பண்ணியிருப்பாங்கன்ற மாதிரி ஃபக்கீர் கேட்குறான். நான் அப்பாவோட ட்ரெஸ்ஸை வாஷ் பண்ணலான்னு போனப்போ அங்கே அங்கிள் ஃபராஸ் இருந்தார். அவரை அந்த இடத்துல பார்த்தது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அவரும் என்னை பார்த்ததுமே ரொம்ப பயந்து அங்கேருந்து போயிட்டாரு. அவர் எதுவும் பண்ணியிருப்பாரான்ற மாதிரி ஆனி கேட்குறா. ஃபராஸ் அங்கிள் எதுக்காக இப்படி பண்ணணும்? அவர் ஆஃபீஸில் எனக்கு எவ்வளோ சப்போர்ட் பண்ணியிருக்காரு தெரியுமா? அவர் பண்ணியிருக்க வாய்ப்பே கிடையாது. அவர் உங்கள் அப்பான்றதுனால உனக்கு அந்த பாசம் இருக்குது. யோசிச்சு பாரு, அவர் இன்ன வரைக்கும் என்னெல்லாம் நமக்கு பண்ணியிருக்காரு. உங்கள் அம்மாவுக்கு ஃபைஸாவுக்கு எவ்வளோ துரோகம் பண்ணியிருக்காரு. நீ இந்த டைமில் ரொம்ப எமோஷ்னலாக திங்க் பண்ணாதன்ற மாதிரி ஃபக்கீர் சொல்கிறான். ஆனி ரொம்பவே வருத்தமாக தான் இருக்கா. ஃபராஸ் பயங்கர கோவமாக தான் வந்து சாய்க்கா கிட்ட கத்துறாரு. நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த ஃபைலை எடுத்து வச்சுருந்தா நீ இப்படி கொஞ்சம் நேரத்தில் எல்லாத்தையும் போட்டு உடச்சிட்ட, நீ எதுக்காக அப்படி பண்ணன்ற மாதிரி அவர் கேட்குறாரு. அந்த டாக்குமெண்ட்னால தான் வீட்டில் இவ்வளோ பிரச்சனை நடந்துட்டுருக்கு, நான் இப்போ அதை கொடுக்கலன்னா இந்த வீட்டில் என்ன நடக்கும்னு நமக்கே தெரியாதுன்ற மாதிரி அவர் சொல்கிறா. நீ முன்னாடி ஹபீப்க்கு அகைன்ஸ்டாக தானே இருந்த, இப்போ என்னாச்சுன்ற மாதிரி அவர் கேட்குறாரு. நான் இந்த டைமில் ஹபீப் மேலே ரிவெஞ்ச் எடுக்கணும்னு நினச்சேன். அவரோட ஈகோ, அவரோட முரட்டுத்தனம், இந்த ஃபேமிலியை ரன் பண்ணுற விதம் எல்லாத்தையும் மாற்றணும்னு நினச்சேன், அதனால தான் இப்போ கொடுத்துட்டேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறா. இதனால் வரைக்கும் நீ என்ன சொல்கிறியோ அதை தான் நான் செஞ்சுட்டு இருந்தேன், இப்போ நானாக ஒன்று பண்ணேன், அது உனக்கு கஷ்டமாக இருக்குல்ல அப்படின்ற மாதிரி அவர் கேட்குறாரு. அது மாதிரிலாம் எதுவும் கிடையாது, நீங்கள் பண்ணணும்னு நினச்சது ரொம்ப தப்பான விஷயம், அதனால தான் அதை நான் தடுத்துட்டேன் அப்படின்ற மாதிரி அவள் சொல்கிறா. சரி, உனக்கு உங்கள் ஃபேமிலியில் இருக்கவங்கள தான் பிடிச்சிருக்குன்னா இங்கேயே இரு, பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை கிடையாது, சாகிற வரைக்கும் அவங்களோட அடிமையாகவே இங்கேயே இருந்து செத்துப்போ அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிட்டு போயிடுறாரு. ஐமன் நோட்டில் ஏதோ அழுதுகிட்டே தான் உட்காந்துருக்கா. அப்போதைக்கு அவங்க அம்மா வந்து என்னாச்சு, கொஞ்ச நாளாகவே நீ சரியில்லை, ஒழுங்காகவும் சாப்பிட்றதில்ல, என்னாச்சுன்ற மாதிரி அவங்க அம்மா கேட்குறாங்க. இல்லை, அப்படிலாம் எதுவும் இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன்ற மாதிரி அவள் சொல்கிறா. உன்னை பார்க்குற எனக்கு தெரியாத, உன் முகமே சரியில்லை, எதுவாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லு, நான் உன்னோட அம்மா, நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தானேன்ற மாதிரி அவங்க அம்மா எவ்வளோ கேட்டு பார்க்குறாங்க. நீங்கள் தேவையில்லாமல் கவலைப்பட்டுட்ருக்கீங்க, எனக்கு ஒன்றும் கிடையாது, எனக்கு கொஞ்சம் டயர்டாக இருக்குது, நான் தூங்குறேன்ற மாதிரி அவள் சொல்லிடுறா. ஃபராஸ் ஃபக்கீர் கிட்ட வந்து நீ என்ன நினைக்கிற அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. எதை பற்றின்ற மாதிரி ஃபக்கீர் கேட்குறான். ஹபீபை பற்றி தான் கேட்குறேன், அவரோட ஃப்ராடுத்தனம் எல்லாம் வெளியே வந்துருச்சு, இப்போ இன்னும் எதுக்கு அவர் பிஸ்னஸில் வச்சுட்ருக்கு அப்படின்ற மாதிரி அவர் கேட்குறாரு. எனக்கு 18 வயசு ஆகிற வரைக்கும் என்னால் எந்த முடிவும் எடுக்க முடியாது, என் கையில் எதுவும் கிடையாதுன்ற மாதிரி ஃபக்கீர் சொல்கிறான். உன் கூட தான் நான் இருக்கேன்ல, நீ ஒரு பவர் ஆஃப் அட்டார்னியை மட்டும் ப்ரிப்பேர் பண்ணேன், ஹபீப்க்கு அப்புறம் இந்த பிஸ்னஸை நான் பார்த்துக்கிறேன்ற மாதிரி ஃபராஸ் சொல்கிறாரு. இப்போ எந்த முடிவும் எடுக்க முடியாது, பின்னாடி பார்த்துக்கலான்ற மாதிரி ஃபக்கீர் சொல்லிடுறான். ஃபக்கீர் ஆஃபீஸில் வேலை செய்கிறவங்கள கூப்பிட்டு இந்த ஸ்லிப்பில் இருக்க ஹேண்ட் ரைட்டிங் யாருதுன்னு தெரியல, ஹபீபோட அக்கௌண்ட்டில் யார் 10 லட்சத்தை போட்டதுன்ற டீட்டெயில்ஸ் எனக்கு ஈவினிங்குள்ளே வேணுன்ற மாதிரி சொல்கிறான். ஃபராஸ் இருந்துக்கிட்டு இந்த ஒர்க்கெலாம் எதுக்கு அவங்ககிட்ட கொடுக்குறீங்க, எனக்கு அந்த பேங்க் கூட நிறைய கனெக்ஷன் இருக்குது, நானே இதை பார்க்குறேன்ற மாதிரி சொல்கிறாரு.
ஃபாக்கிர் அவரே பண்ணுவார் ஏன் அப்படின்ற மாதிரி கேட்குறான். இது நம்ம ஃபேமிலி சம்மந்தப்பட்ட விஷயம், இது ஆஃபீஸில் இருக்கவங்களுக்குலாம் தெரியக்கூடாது. அதான் ஹபீப் பணத்தை திருடினது எல்லோரும் முன்னாடியே தெரிஞ்சிருச்சு, மறுபடியும் எதுக்காக இதை இன்வெஸ்டிகேட் பண்ணிக்கிட்டு அப்படின்ற மாதிரி அவர் கேட்குறாரு. நான் இந்த பிரச்சனையை ஆஃபீஸிலாம் க்ளோஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன் அதுதான் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அவரும் சரி உன்னோட இஷ்டம் போலேயே செய்யுன்ற மாதிரி சொல்லிடுறாரு. ஃபெமியும் சஜித்தும் தான் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டுட்ருக்காங்க. ஐமன் சாப்பிட வரலையான்ற மாதிரி அவர் கேட்குறாரு. அவளுக்கு பசிக்கலையான்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. அவளுக்கு பசிக்கலையா, எதுவும் உடம்புக்கு எதுவும் முடியலையா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. கொஞ்ச நாளாக நீங்களே அவளை பார்த்தீங்களா, அவன் நம்ம கூட உட்காரதில்ல, நம்ம கூட பேசுகிறதில்ல, அவள் பாட்டுக்கு தனியாகவே இருக்கா அப்படின்ற மாதிரி அவங்க அம்மா சொல்கிறாங்க. ஆமாம், நானும் அதை நோட் பண்ணிட்டு தான் இருக்கேன். அவள் கொஞ்ச நாளாக சரியாகவே பேசுகிறதில்ல, வீடே அமைதியாக இருக்குன்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. நான் சொன்னப்போ நீங்கள் நம்பலை, இப்போது ஹம்சா டியூஷன் எடுக்க வரதில்லை, அதுலேருந்து தான் அவள் அப்படி இருக்கா அப்படின்ற மாதிரி அவங்க அம்மா சொல்கிறாங்க. என்ன நீ எப்போ பார்த்தாலும் இப்படியே பேசிக்கிட்டு, அவளுக்கு உடம்புக்கு முடியாமல் இருக்கலாம், இல்லைனா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட எதுவும் சண்டையாக இருக்கலாம், நீ அவள் கூட பேசு, இல்லைனா டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போ அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. டாக்டர்கிட்ட போனாலும் அந்த பிரச்சனை சரியாகாது, நான் அவகிட்ட நிறைய டைம் கேட்டுட்டேன், அவள் சொல்ல மாட்டேங்கிறா, வேறு ஏதோ பிரச்சனை இருக்குது அப்படின்ற மாதிரி அவங்க அம்மா சொல்கிறாங்க. நீ ஒரு நாளும் மாறவே மாட்டேன்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. நீங்கள் என்னையவே இப்படி சொல்லிகிட்ருக்கீங்க, ஒரு நாள் உங்களுக்கு விஷயம் தெரிய தான் போகுது, அன்றைக்கி நீங்கள் வருத்தப்பட தான் போகிறீங்கன்ற மாதிரி அவங்க சொல்லிகிட்ருக்காங்க. ஐமன் நடந்த விஷயத்தெல்லாம் அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லிகிட்ருக்கா. நீ எவ்வளோ அழகாக இருக்க, ஒன்றை போய் ஒருத்தன் வேணான்னு சொல்லிட்டேன்னா கண்டிப்பாக அவன் பெரிய முட்டாளாக தான் இருப்பான், இது அவனோட லாஸ் தான், அவனை பற்றி நினைக்கிறத நீ ஃபஸ்ட்டு விட்டுரு அப்படின்ற மாதிரி அவங்க ஃப்ரெண்டை சொல்லிகிட்ருக்காங்க. இல்லை ஹம்சா மனசில் ஒரு பொண்ணு இருக்காங்களா, அந்த பொண்ணை பற்றி எனக்கு தெரிஞ்சாகணும், ஏன் என்னால் அவன் இதயத்தில் இடம் பிடிக்க முடியல, அந்த பொண்ணு அந்த இதயத்தை விட்டு போகாததுக்கு காரணம் என்னென்னு எனக்கு தெரிஞ்சாகணுன்ற மாதிரி சொல்லிகிட்ருக்கா. அதை தெரிஞ்சு நீ என்ன பண்ண போகிற அப்படின்ற மாதிரி அவங்க ஃப்ரெண்டு கேட்குறாங்க. இல்லை எனக்கு தெரிஞ்சே ஆகணுன்ற மாதிரி சொல்லிகிட்ருக்கா. ஐமனோட ஃப்ரெண்டு ஹம்சா ஸ்கூலில் படிப்பாங்க போல், அவங்ககிட்ட சொல்லி விசாரிக்க சொல்லியிருக்கா ஐமன். பாக்கியர் பாட்டியை தான் போய் பார்க்குறான். உடம்பு இப்போ எப்படி இருக்குது என்னன்ற மாதிரி கேட்டுட்ருக்கான். என்னை இந்த வீட்டில் யாருமே பார்த்துக்கிறது கிடையாது, சாகிற வரைக்கும் அப்படியே இருந்துட்டு போக வேண்டியதுன்ற மாதிரி பாட்டி சொல்கிறாங்க. எதுக்காக அப்படி பேசிகிட்ருக்கீங்க, நாங்கள் இருக்கோம் உங்களை பார்த்துக்கன்ற மாதிரி சமீனா சொல்லிகிட்ருக்காங்க. ஃபாக்கிர் பாட்டிக்கிட்ட உங்ககிட்ட முக்கியமான விஷயம் பேச வந்தேன், டேக்ஸ் ஃபைல் பண்ணுற டாக்குமெண்ட்லாம் எனக்கு வேணுன்ற மாதிரி கேட்குறான். நீ அப்படியே ஜகீர் மாதிரி இருக்குன்ற மாதிரி பாட்டி சொல்கிறாங்க. அதுக்கு சமீனா இருந்துக்கிட்டு ஃபாக்கிர் ஜகீர் மாதிரி மட்டும் இல்லை, ஜகீர் மாதிரியே இப்போ பொறுப்பாக நடந்துக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்ருக்காங்க. பாட்டி ஃபாக்கிரை பார்த்து உங்ககிட்ட ரொம்ப முக்கியமான விஷயம் சொல்ல போகிறேன், இந்த விஷயம் இந்த ரூமை விட்டு கூட வெளியே போகக்கூடாதுன்ற மாதிரி சொல்கிறாங்க. நான் லாயர்கிட்ட பேசிட்டேன், எல்லா ப்ராப்பர்ட்டியும் உன் பேரில் மாற்ற சொல்லி, சமீனாவை அதுக்கு கார்டியனாக போட்டிருக்கேன், உனக்கு 18 வயசு ஆனதும் எல்லா ப்ராப்பர்ட்டியும் உன் பேரில் சேஞ்ச் ஆயிருன்ற மாதிரி சொல்கிறாங்க. எத்தனை நாளைக்கு இது ஹபீப் கிட்ட இருந்து மறைக்க முடியுன்ற மாதிரி சமீனா கேட்குறாங்க. இப்போ அவன் ரொம்ப கோவமாக இருக்கான், இந்த டைமில் நம்ம சொல்லக்கூடாது, கொஞ்ச நாள் போனதுக்கப்புறம் சொல்லிக்கலான்ற மாதிரி பாட்டி சொல்கிறாங்க. நீங்கள் எவ்வளோ பெரிய பிரச்சனையை இவ்வளோ ஈஸியாக முடிச்சு கொடுத்துருக்கீன்ற மாதிரி ஃபாக்கிர் சொல்கிறான். நீ என்னோட ஜகீரோட பையன், எனக்கு நீ ஒரே ஒரு ப்ராமிஸ் மட்டும் பண்ணி கொடு, இந்த வீட்டில் இருக்கவங்க யாரும் பிரிஞ்சு போயிடக்கூடாது, ஜகீர் எப்படி இந்த வீட்டை பார்த்துக்கிட்டாரோ அதே மாதிரி நீ பார்த்துக்கணுன்ற மாதிரி பாட்டி கேட்குறாங்க. ஃபாக்கிரும் நான் அப்பா மாதிரி நல்லா பார்த்துப்பேன்ட்டு ப்ராமிஸ் பண்ணி கொடுக்குறான். ரகிலா வீட்டில் வேலை செய்கிறவங்களை கூப்பிட்டு தான் கேட்டுட்ருக்கா. அந்த டாக்குமெண்ட்டை நீ எங்கேருந்து எடுத்து, யார் ஒன்று இப்படி போய் சொன்னது அப்படின்ற மாதிரி கேட்டுட்ருக்கா. நான் உண்மையை தான் சொல்கிறேன், உங்கள் ரூம்லேருந்து தான் அந்த டாக்குமெண்ட்டை எடுத்தேன்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. உங்ககிட்ட இப்படிலாம் கேட்டால் நீ உண்மையை சொல்ல மாட்டேன், போலீஸ்க்கு கால் பண்ணி அவங்க வந்து உன்னை ஜெயிலில் போட்டுட்டோம், அப்போ தான் நீ உண்மையை சொல்லுவேன்ற மாதிரி ரகிலா சொல்லிட்டுருக்கா. தயவு செஞ்சு அப்படிலாம் பண்ணிடாதீங்க, எனக்கு பிள்ளைங்களாம் இருக்குன்ற மாதிரி அந்த அம்மா சொல்லிட்டு இருக்காங்க. அப்போதைக்கு ஆனி கரெக்டாக அங்கே வந்துடுறா. இப்படி தான் ஒருத்தவங்க கிட்ட பிஹேவ் பண்ணுவீங்களா அப்படின்ற மாதிரி அவள் கேட்குறா. ஓ ஹீரோயின் மாதிரி வந்து இப்போ ஹெல்ப் பண்ணுறியா, இவளை என் பின்னாடியே அனுப்பிட்டு இப்போ வந்து ஹெல்ப் பண்ணுறியான்ற மாதிரி ரகிலா கேட்குறா. எல்லாத்தையும் இதோட நிப்பாட்டிக்குங்க, ஆல்ரெடி பாட்டிக்கு உடம்பு முடியாமல் இருக்குது, நீங்கள் மறுபடியும் ஏதாச்சும் பிரச்சனையை உண்டு பண்ணிகிட்டே இருக்காதீங்க, தயவு செஞ்சு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி ஆனி சொல்கிறா. நான் உன்னோட ஹெல்த்தையும் ஒன்றும் இல்லாமல் பண்ணிவிடுவேன், யார் யார் ஹபீப் எதுக்குறாங்களோ அவங்க எல்லாத்தையும் ஒன்றும் இல்லாமல் பண்ணிவிடுவேன், நீ ஃபஸ்ட்டு இங்கேருந்து கிளம்புன்ற மாதிரி வேலை செய்கிறவங்கள பார்த்து சொல்கிறாங்க ரகிலா. நீங்கள் அவங்கள வெளியே அனுப்ப முடியாது, அவங்க இங்கே ரொம்ப நாளாக ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்கன்ற மாதிரி ஆனி சொல்லிட்டுருக்கா. நான் என்ன வேணாலும் பண்ணுவேன், இவள் அவ்வளோ பெரிய போய் பேசியிருக்கா, இவ இங்கே இருக்கக்கூடாதுன்ற மாதிரி ரகிலா சொல்கிறா. போதும் இதோட நிப்பாட்டிக்குங்கன்ட்டு ஆனி சொல்லிட்டுருக்கா. அந்த வேலை செய்கிற அம்மா இல்லை நானே வெளியே போயிடுறேன், இதுக்கு மேலே என்னால் இங்கே ஒர்க் பண்ண முடியாதுன்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஆலியா டீ போட்டுட்டு வந்து ஆயிஷாவை கொடுக்குறாங்க. நான் உங்ககிட்ட டீ கேட்கலேன்ற மாதிரி ஆயிஷா சொல்கிறாங்க. நான் எனக்கு தான் டீ போட்டேன், அதில் கொஞ்சம் மிச்சமாயிருச்சு, அதை தான் உங்களுக்கு கொண்டு வந்து கொடுத்தேன்ற மாதிரி அவள் சொல்கிறா. மிச்சமானதெல்லாம் எனக்கு கொடுப்பேன்ற மாதிரி ஆயிஷா கேட்குறாங்க. இப்போ இருக்க சிச்சுவேஷன் அந்த மாதிரி, இந்த வீட்டில் நீங்கள் இருக்கணும்னா எல்லாத்தையும் சாப்பிட்டு தான் ஆகணுன்ற மாதிரி ஆலியா சொல்கிறா. உங்ககிட்ட என்னால் பேச முடியாது, ஃபஸ்ட்டு வெளியே போ அப்படின்ற மாதிரி ஆயிஷா சொல்லிடுறாங்க. ஆலியா கம்முன்னு போகாமல் உங்கள் வீட்டில் இருக்க சிச்சுவேஷன் இப்போ எப்படி இருக்குது, ஹபீப் தான் கால் பண்ணாரா அப்படின்ற மாதிரி கேட்குறா. உன் வேலையை மட்டும் பாருன்ற மாதிரி ஆயிஷா சொல்கிறாங்க. இந்த வீட்டுக்கு நீங்கள் கெஸ்ட்டாக வந்திருக்கீங்க, கெஸ்ட்டு மாதிரி நடந்துக்கிட்டால் போதும், என்னோட விஷயத்தில் தலையிடாதீங்கன்ற மாதிரி ஆலியா சொல்கிறா. என்னென்ன நீ பயமுடுத்துறியா,
இது எங்கள் அம்மா அப்புறம் என்னோட தம்பியோட வீடு. நான் என்ன வேணாலும் பண்ணுவேன், நீ யார் அதை தடுக்கிறதுக்குன்ற மாதிரி ஆயிஷா கேட்குறாங்க. இது உங்கள் அம்மாவோட வீடு, உங்கள் வீடு, உங்கள் ஹஸ்பண்ட் எங்கே இருக்காரோ அந்த வீடு தான். அதே மாதிரி இது என்னோட வீடு, நீங்கள் பார்த்து நடந்துக்கோங்கன்ற மாதிரி ஆலியா சொல்கிறா. அக்கா தங்கச்சி 2 பேரும் என் அம்மா வீட்டையும் என் வீட்டையும் பிடுங்கி வச்சுருக்கீங்க. என்னை தவறாக எதுவும் புரிஞ்சுக்க வேணாம். என்னோட ரைட்ஸை நான் ஒரு நாளும் விட்டு தர மாட்டேன்ற மாதிரி ஆயிஷா சொல்கிறாங்க. அப்போது உங்களுக்கு 2 வீடும் இல்லாமல் போக போகுது. அப்போது நீங்கள் எங்கே போவீங்கன்ற மாதிரி ஆலியா கேட்குறா. நீ என்ன நினச்சிட்ருக்க, அவ்வளோ ஈஸியாக என்ன இந்த வீட்டிலேருந்து துரத்துருவியா அப்படின்ற மாதிரி ஆயிஷா கேட்குறாங்க. கல்யாணம் ஆனதுக்கப்புறம் பொண்ணு அவங்க அம்மா வீட்டில் வந்து இருந்தால் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் நீங்கள் சுமையாக தான் தெரிவிங்கன்ற மாதிரி ஆலியா சொல்லிட்டு போயிடுறா. ஆனி ரொம்ப கோவமாக தான் ரூமுக்குள்ளே வரா. இது மாதிரி ஒரு பொண்ணை நான் பார்த்ததே கிடையாது, எப்படி எல்லாத்துக்கிட்டே பிஹேவ் பண்ணுறாங்கன்ற மாதிரி சொல்லிட்டுருக்கா. யார் ரஹிலா ஆண்டி அப்படின்ற மாதிரி ஃபாக்கிர் கேட்குறான். நம்ம வீட்டில் வேலை செய்கிறவங்கள ஜெயிலுக்குலாம் அனுப்புவேன்னு சொல்லி மிரட்டி இந்த வீட்டை விட்டு அனுப்பிட்டாங்க. அப்படி என்ன தான் இவங்ககிட்ட பிடிச்சதோ அப்பா மேரேஜ் பண்ணியிருக்காருன்ற மாதிரி ஆனி சொல்லிட்டுருக்கா. இன்னும் கொஞ்சம் நாளில் அவங்களோட ஸ்டேட்டஸ் என்னென்னா அவங்களுக்கே புரிஞ்சிடும் அப்படின்ற மாதிரி ஃபாக்கிர் சொல்கிறான். எனக்கு புரியல என்ன அப்படின்ற மாதிரி ஆனி கேட்குறா. இல்லை ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி ஃபாக்கிர் சொல்கிறான். நீ எதையோ என்கிட்டேருந்து மறைக்கிற, உண்மையை சொல்லுன்ற மாதிரி ஆனி கேட்குறா. ஃபாக்கிர் அப்படியே அதை மறைச்சி ஏதோ காலேஜ் ஃபார்ம் ஃபில் பண்ணுறதை பற்றி பேசிடுறான். ஐயோ நானும் மறந்தே போயிட்டு, இந்த வீட்டில் இவ்வளோ பிரச்சனை இருக்கிறதுனால எல்லாம் மறந்து போச்சு, நான் மேலே படிக்கிறதுக்கு இந்த வீட்டில் ஒத்துக்குவாங்களா அப்படின்ற மாதிரி ஆனி கேட்குறா. நம்ம ஒத்துக்க வைப்போம், இந்த வீட்டோட வழக்கத்தை நம்ம மாற்றுவோன்ற மாதிரி ஃபாக்கிர் சொல்லிட்டு இருக்கான். ஃபாக்கிர் பேசுகிறத பார்த்து ஆனி அப்படியே ஃப்ரீஸ் ஆகி நின்றா. என்னாச்சுன்ற மாதிரி ஃபாக்கிர் கேட்குறான். இல்லை இதுக்கு முன்னாடி லூசுத்தனமாக தெரிஞ்சிட்டு இருந்த ஃபாக்கிரா இதுன்ற மாதிரி பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி ஆனி சொல்கிறா. இது என்ன விதமான புகழ்ச்சி அப்படின்ற மாதிரி ஃபாக்கிர் கேட்குறான். இது புகழ்ச்சிலாம் ஒன்றும் கிடையாது, முன்ன மாதிரி நீ இல்லை, இப்போ என்கிட்ட நல்லபடியாக நடந்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஆனி சொல்கிறா. 2 பேரும் நல்லா ஜாலியாக பேசிக்கிறாங்க. இதோட இந்த எபிசோடு முடிச்சிட்டாங்க. நெக்ஸ்ட் எபிசோடில் சந்திப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.